அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ் மாதங்களில் எந்த மாதத்துக்கும் இல்லாத சிறப்பும் தனித்துவமும் ஆடி மாதத்துக்கு இருக்குதுங்க. அப்படிப்பட்ட ஆடி மாதத்தில் நம்ம அம்மனை எப்படி வழிபட வேணும், ஆடி மாதத்தில் நம்ம தவற விடக்கூடாத நாட்கள்னு எதை சொல்கிறோம், ஆடி மாதத்தில் நம்ம செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாதது என்ன என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க. ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா அம்மனுடைய மாதமாகவும் சொல்லலாங்க. இந்த மாதத்தில் சிவனுடைய சக்தியை விட அம்மனுடைய சக்தி பல மடங்கு அதிகமாக இருக்குங்க. ஆடி மாதத்தில் அம்மன் கோவிலில் பார்த்திங்கன்னா திருவிழாக்கள், கூழ் ஊற்றுதல், தீ மிதித்தல் போன்ற விழாக்கள் நடைபெறுவது வழக்கமாகுங்க. அதனால தாங்க ஆடி மாதத்துக்கு தனி சிறப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆடி மாதம் தொடங்குவது தாட்சாயணிய புண்ணிய காலத்தில் ஆரம்பமாகவும் சொல்லலாங்க. இது தேவர்களின் இரவு நேரமாகுங்க. இந்த காலகட்டத்தில் தேவர்களும் சிவனை விட்டு சக்தி வழிபாட்டில் ஈடுபடுவதாக ஐதீகமே இருக்குதுங்க. எனவே தாங்க இந்த ஆடி மாதத்தில் செய்யக்கூடிய அம்மன் வழிபாடுகள் பார்த்திங்கன்னா மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் அதிகப்படியான பலன்களை கொடுக்கணும்னு சொல்லலாங்க. தமிழ் மாதத்தில் எந்த மாதத்துக்கும் இல்லாத சிறப்பும் தனித்துவமும் ஆடி மாதத்துக்கு இருக்குதுங்க. ஆடி மாதத்தில் தாங்க அம்மன் அவதரித்த மாதம்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதம் மழைக்காலத்தின் தொடக்கமாகவும் சொல்லலாங்க. சூரியனுடைய கடக மாதத்தில் பயணிக்கக்கூடிய மாதமாகுங்க. கடகம் என்பதை ஜோதிட சாஸ்திரத்தில் தாய் வீடுன்னு சொல்லுவாங்க. அதனால தாங்க ஆடி மாதத்தில் வேண்டுதல்கள் நிறைவேற, மனக்குறைகள் அனைத்துமே விலகிட அம்மனை வழிபட வேணும்னு சொல்கிறாங்க. உலகத்திலேயே தாயாக விளங்கக்கூடிய அன்னை பராசக்தி இந்த மாதத்தில் வழிபட்டோம்னா கேட்டது அனைத்துமே கிடைக்கணும் சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதத்தில் பெண்கள் எந்த அளவுக்கு அம்மனை வழிபட்டுட்டு வராங்களோ அந்த அளவுக்கு அவர்களுடைய குடும்பம் உயர்ந்த நிலையை அடையுங்க. குடும்பத்தில் நல்ல சுபிட்சம் உண்டாகுங்க. வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. ஆடி மாதத்தில் வரக்கூடிய எல்லா நாட்களுக்கும் ஏதாவது ஒரு சிறப்பு இருந்துட்டு தாங்க இருக்குது. இந்த மாதத்தில் எந்த நாளில் எந்த நேரத்தில் உங்களுக்கு முடிகிறதோ அந்த நேரத்தில் நீங்கள் அம்மனை வழிபட்டீங்கன்னா அம்மனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. அதே போல் திருமணமான பெண்கள் அம்மனை வழிபாடு செஞ்சிங்கன்னா தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்குங்க. உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகுங்க. நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை மேலோங்குங்க. செல்வ வளம் பெருகுங்க. அதே போல் திருமணம் ஆகாத பெண்கள் பார்த்திங்கன்னா அம்பிகையை வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு திருமண பாக்கியமானது கை கூடுங்க. உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையுங்க. அதே போல் திருமணம் ஆகாத ஆணாக இருந்தாலும் சரிங்க, பெண்ணாக இருந்தாலும் சரிங்க, யாராக இருந்தாலும் சரிங்க, ஆடி மாதத்தில் நீங்கள் அம்மனை வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய மனதிற்கு பிடித்த நல்ல வாழ்க்கை துணை அமையுங்க. ஆடி மாதம் முழுவதுமே வழிபட முடியாவிட்டாலும் பரவாயில்லைங்க. ஆடி மாதத்தில் வரக்கூடிய சில குறிப்பிட்ட நாட்களில் மறக்காமல் விரதம் இருந்து வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. இந்த நாளில் அம்பிகையை மனமுருகி வேண்டி கொண்டிங்கன்னா வேண்டிய வரங்கள் அனைத்துமே அம்பிகையின் அருளால் நிச்சயமாக நமக்கு கிடைக்குங்க. அப்படி ஆடி மாதத்தில் கண்டிப்பாக தவறக்கூடாத முக்கியமான நாட்கள் எது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாங்க. ஆடி மாதத்தில் நம்ம தவற விடக்கூடாத நாளுன்னு பார்த்தோம்னா ஆடி செவ்வாய்க்கிழமைங்க. செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவானுக்கு உரிய நாளாகுங்க. செவ்வாய் பகவான் தாங்க வேகத்தை தரக்கூடியவர் ஆவாருங்க. தத்தம் தொடர்பான நோய்கள், நிலம், பூமி, வழக்கு போன்றவற்றுக்கு காரணமாக இருக்கக்கூடிய கிரகம் பார்த்திங்கன்னா செவ்வாய் தாங்க. செவ்வாய் பகவானுக்கு அதிபதியாக முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த நாளில் நம்ம முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வந்தோம்னா நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேறுங்க. நம்ம செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றி கிடைக்குங்க. அதுலேயுமே ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய் என்றால் அம்மனுக்கும் முருகப்பெருமானுக்கும் ஏற்ற நாளுன்னு சொல்லலாங்க. குடும்பத்தில் ஒற்றுமை நிலைக்கவும், திருமணம் கைகூடி வருவதற்கும், குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைப்பதற்கும், கணவன் நீண்ட கால ஆயுள் பெறவும் பெண்கள் ஆடி மாத செவ்வாய்க்கிழமை நாளில் ஔவையார் விரதத்தை கடைபிடிக்கலாங்க. வெள்ளிக்கிழமை பொதுவாக எந்த மாதத்தில் வந்தாலுமே அது மங்களகரமான நாளாகுங்க. மகாலட்சுமியுடைய அருளை பெறுவதற்கு உரிய நாளாகவும் வெள்ளிக்கிழமை நாள் சொல்லப்படுதுங்க. அதுலேயும் ஆடி வெள்ளிக்கிழமையில் பார்த்திங்கன்னா எல்லா கோவில்களுமே சிறப்பு பூஜைகளும் வழிபாடுகளும் நடைபெறுவது
நிறைவேற்றுவது வழக்கமாகுங்க. ஆடி மாதத்தில் அனைத்து வெள்ளிக்கிழமையிலும் வழிபட முடியாதவங்க குறைஞ்சபட்சம் ஒரு வெள்ளிக்கிழமையாவது நீங்கள் வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க. இந்த ஆடி வெள்ளிக்கிழமையில் அம்மனை வேண்டி யார் வேணாலும் விரதம் இருக்கலாங்க. அவர்கள் நினைப்பது நிறைவேறணும் சொல்லலாங்க. ஆடி வெள்ளிக்கிழமை நாளில் அம்மன் கோவிலில் கூழ் ஊற்றுவது, மாவிளக்கு ஏற்றுவது, சர்க்கரை பொங்கல் வைப்பது என அம்மனுக்கு பிடித்த எந்த வேண்டுதல்கள் இருந்தாலும் சரிங்க, அது எது வேணுனாலும் நீங்கள் ஆடி மாத வெள்ளிக்கிழமை நிறைவேற்றுவது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. அதே போல் வீட்டில் பால் பாயாசம் படைத்து வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா செல்வ செழிப்பு ஏற்படுங்க. பால் பாயாசம் மகாலட்சுமிக்கு சுக்கிரனுக்கு விருப்பமான நெய்வேத்தியம்னு சொல்லலாங்க. ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய பௌர்ணமி அதோடு இணைந்து வரக்கூடிய நட்சத்திரத்தின் அடிப்படையில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க. அப்படி ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியானது பொதுவாக உத்திராட நட்சத்திரத்தில் தாங்க வரும். ஆடி பௌர்ணமி நாளில் நம்ம திருமாலை வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. நம்ம அன்றைய நாளில் விளக்கேற்றி வழிபாடு செஞ்சோம்னா நம்முடைய குடும்பத்தில் வளர்ச்சியானது மேலோங்குங்க. நம்ம வீட்டில் அமைதி கிடைக்குங்க. அதே போல் இது வரைக்கும் செஞ்சு வந்த அனைத்து விதமான பாவங்களும் தீர்ந்து புண்ணியம் கிடைக்குன்னு சொல்லலாங்க. ஆடி மாத பௌர்ணமி நாளில் அம்பிகை மற்றும் தங்களின் இஷ்ட தெய்வங்களுக்கு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தங்களுடைய வீடுகளில் சத்தியநாராயணா பூஜை செய்வதை வழக்கமாகவே வச்சுருப்பாங்க. பௌர்ணமியில் சத்தியநாராயணா பூஜை செஞ்சிங்கன்னா வறுமை நிலை என்பது வாழ்க்கையில் வரவே வராதுங்க. அதே போல தாங்க ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. குழந்தை இல்லாதவங்க சஷ்டி திதியிலும், திருமணம் வரம் வேணுங்கிறவங்க கிருத்திகை நட்சத்திரத்திலும், செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடியவங்க செவ்வாய்க்கிழமையிலும் முருகப்பெருமான விரதம் இருந்து வழிபட்டுட்டு வந்தாங்கன்னா விரைவில் கை மேலே பலன்கள் கிடைக்குங்க. அதே போல் இந்த கிருத்திகை நட்சத்திரம் ஆடி மாதத்தோடு சேர்ந்து வரும்போது இன்னும் அதிக சிறப்பு பெறுதுங்க. ஆடி கிருத்திகை நாளில் நீங்கள் முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் சிறப்பு அபிஷேகங்கள், ஆராதனைகள், பூஜைகள் நடைபெறுங்க. அதில் நீங்கள் கலந்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. ஆடி கிருத்திகை நாளில் விரதம் இருக்கும் பக்தர்கள் பார்த்திங்கன்னா புண்ணிய தீர்த்தங்களில் நீராடி முருகப்பெருமானை வழிபட்டிங்கன்னா நல்ல பலன்கள் கிடைக்குங்க. இந்த நாளில் முருகனுக்கு காவடி எடுப்பது, அலகு குத்துவது, பால் குடம் எடுப்பது போன்ற வேண்டுதல்களை பக்தர்கள் நிறைவேற்றலாங்க. ஆடி கிருத்திகையில் விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபட்டிங்கன்னா வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது என்ற ஒரு காரியம் கூட நிச்சயமாக நடக்குங்க. அதே போல் ஆடி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான நாளாக நம்ம சொல்லுவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆடிப்பெருக்கு விழா தாங்க. ஆடிப்பெருக்கு பார்த்திங்கன்னா மிகவும் அற்புதமான நாளுங்க. இந்த நாளில் நீங்கள் மனதார வேண்டிக் கொண்டு எந்த ஒரு காரியம் செய்தாலுமே அந்த காரியம் வெற்றியில் தாங்க போய் முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம செய்யக்கூடிய காரியம் இரட்டிப்பு பலன்களை கொடுக்குங்க. அதனால தாங்க ஆடிப்பெருக்கு நாளில் விதைகள் விதைப்பது, விவசாயத்தை தொடங்குவது, வீட்டில் மங்கள பொருட்களை வாங்கி வைப்பது, திருமணம் போன்ற சுப காரியங்களை, பேச்சுவார்த்தைகளை தொடங்குவது இந்த நாளில் தொடங்கப்படுதுங்க. இந்த நாளில் ஆறுகள், குளங்கள் பொங்கி பெருகுவதால் விவசாயம் செழிக்கும். நீர்நிலைகளுக்கு நன்றி செலுத்தி வழிபடுவது வழக்கமாக இன்றளவும் இருந்துட்டு வருதுன்னு சொல்லலாங்க. மாதந்தோறும் வருகிற அமாவாசை நாளில் இறந்து போன நம்முடைய முன்னோர்களை நினைத்து விரதத்தை கடைபிடிக்க ஏற்ற நாளாகவும் சொல்லலாங்க. இதில் தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை போன்றவை முக்கியத்துவம் வாய்ந்த அமாவாசையாகுங்க. இதில் மிகவும் விசேஷமானது ஆடி அமாவாசை தாங்க. ஆடி அமாவாசை நாளில் நம்முடைய முன்னோர்களுடைய படத்திற்கு மாலை போட்டு அவர்களுக்கு பிடித்தமான உணவு வகைகளை படைத்து அவர்களை நம்ம வழிபாடு செய்ய வேணுங்க. ஆடி அமாவாசை தாட்சாயன காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசையாகுங்க. இந்த நாளில் தாங்க நம்முடைய பித்ருக்கள் பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு வருவாங்கன்னு சொல்லப்படுதுங்க. ஆடி அமாவாசை நாளில் விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுத்தோம்னா ஒரு வருஷம் முழுவதும் முன்னோர்களை வழிபட்ட முழு பலனும் நமக்கு கிடைக்குங்க. ஆடி மாசத்துல அன்னையை வழிபட்டு அன்னையுடைய அருளை பெறுவதற்கு ஏற்ற நாளாக ஒன்றாக சொல்லக்கூடியது தாங்க ஆடி பூரமாகுங்க. ஆண்டாள் அவதரித்த நாளாகவும் இந்த ஆடி பூர நாள் சொல்லப்படுதுங்க. அதாவது ஆடி மாதம் பூர நட்சத்திரத்தில் பூதேவியின் அம்சமான ஆண்டாள் அவதரித்ததாகவும் சொல்லப்படுதுங்க. ஆண்டாளின் நினைவாகவே ஆடிப்பூர விழாவானது சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருதுங்க. ஆடிப்பூர நன்னாளில் அம்மனுக்கு மஞ்சள் காப்பு, சந்தன காப்பு, குங்கும காப்பு, வளையக்காப்பு, வளையல் அலங்காரம் போன்றவைகள் செய்யப்படுதுங்க. ஆடிப்பூர நாளில் அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுத்தோம்னா விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்குன்னு சொல்லலாங்க. ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த நாளை நீங்கள் தவற விட்டுறாதீங்க. ஆடி மாதம் முழுவதுமே நீங்கள் அம்மன் வழிபாடு செய்ய முடியாட்டி
இல்லாட்டியும் பரவாயில்லைங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட நாளில் நீங்கள் வழிபாடுகள் செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மேலும் உங்களுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வத்துடைய பெயரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.